ஹாய் எவ்ரி ஒன். இந்த எபிசோடில் கார் நம்பர் எவ்வாறு நாம் லக்கியஸ்டாக தேர்வு செய்வது என்பதை விவரமாக காண இருக்கிறோம். பொதுவாக ஒரு கார் வாங்குவது என்பதே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் ஒரு லக்ஸுரி கார் வாங்குவது என்பது ஒரு சிலருக்குத்தான் அந்த வரப்பிரசாதம் கிடைக்கிறது. நாம் ஒரு காரை தேர்வு செய்த பிறகு அந்த கார் நம்பர் நமக்கு லக்கியாக அமையவில்லை என்றால் அந்த காரை நாம் விற்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுது ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகிறது. இதனை தவிர்ப்பதற்கு அந்த லக்கி கார் நம்பர் எவ்வாறு நாம் தேர்வு செய்ய வேண்டும்? இந்த லக்கி கார் நம்பர் என்பது நமக்கு ஒரு இடத்திற்கு போகும் பொழுது திறக்காத கதவுகளையும் திறக்க வைக்கும். நமக்கு கிடைக்காத ஒரு மரியாதை நமக்கு கிடைக்கும். ரெட் கார்பெட் வெல்கம் என்று சொல்கிறோம் அல்லவா? சிவப்பு கம்பளம் விரித்து ஒரு வருகையை இந்த கார் நம்பர் நமக்கு ஏற்படுத்தும். ஒரு டிராஃபிக்ல ஒரு கார் நிற்கும் பொழுது அந்த நம்பர் 1234 2345 3333 அப்படின்னு இருக்கும் பொழுது அனைவரது பார்வையும் அந்த கார் மற்றும் அந்த காருக்குள் இருக்கக்கூடிய நபரின் மேல் வந்து விடுகிறது. யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இறங்கும் பொழுது அவர்கள் வரக்கூடிய காருக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது என்பது அந்த நம்பரை பொறுத்து தான் அமைகிறது. நம்பர் 0010 என்று வரும் பொழுதே பர்டிகுலராக இந்த செலிபிரிட்டி வந்து இறங்குகிறார் என்று ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் ஆகி விடுகிறார். சில கார் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கவனித்திருக்கலாம். 0369 0033 0555 என்றெல்லாம் வருகிறது. 0369 என்று வரும் பொழுது டெஸ்லா நம்பர், விஞ்ஞானி டெஸ்லா அவர்கள் பிரயோகப்படுத்திய இந்த நம்பர் வந்து பிரபஞ்சத்தின் சாவி, கீ டு த யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த பர்டிகுலர் நம்பரை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கேஸ்ட் செய்கிறேன். 0033 குபேரஸ் நம்பர் என்று சொல்லப்படுவதுண்டு. 0555 நம்பர் ஆஃப் வெல்த். 5005 this is a mirror number. 1234 naturally ascending number. 9009 this is a mirror number. 2323 is a repeat number. 2332 is a mirror number. 3232 is a mirror number. 3232 is a repeat number. 1415 is an ascending number. 1819 is an ascending number. 1919 is a repeat number. 2345 is again a VIP number. 8055 இந்த நம்பர் யூஸ் பண்ணினா நம்ம வண்டியில் பாஸ் அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். கவர்மெண்ட்டே இந்த நம்பரை வந்து ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு செப்பரேட்டாக ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்பர் மேல் எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கிறது. இந்த நம்பர் என்பது மேலோட்டமாக லக்கி நம்பர் என்று மட்டுமல்லாமல் இதில் பயணம் செய்பவர் யார், அவரின் ஐடென்டிட்டி, அவரின் தனித்துவம், ஒரு பொது தளத்தில் ஒரு சபையில் அவர் வந்து இறங்கும் பொழுது நான் இந்த கூட்டத்தில் ஒருவனாக இல்லை, நான் என்னை தனித்து காண்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் விதமாகவும் அவருக்கு போகக்கூடிய இடங்களில் அந்த வேலைகள் அனுகூலமாக நடப்பதற்காகவும் லக்கி நம்பராக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு லீடராக, ஒரு ட்ரெண்ட் செட்டராக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு விஐபியாக, பலரை வழி நடத்துபவர்களாக இந்த லக்கி நம்பர்ஸ் என்பது செயல்படுகிறது. இதில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் 5455 என்ற ஒரு லக்கி நம்பரை எடுத்துக்கொள்வோம். இந்த நம்பரானது ஒரு நபருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை, ஏராளமான நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் TN23DJ5455 என்று வரும்பொழுது அது ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் ஒரு நம்பரை கணிதம் செய்யும் பொழுது அந்த 4 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் ஆல்பபெட்டுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாமக்கல்லில் எல்லாம் நிறைய ஃப்ளீட் ஓனர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரே நம்பரில் 20 வாகனம் 30 வாகனம் வைத்திருப்பார்கள். அனைத்து வாகனங்களும் ஒன்று போல் செயல்படுவதில்லை. மேலும் ஒரே நம்பர் ஒரு ஊரில் 10 பேருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 10 பேருக்கும் அந்த ஒரு நம்பரானது ஒரே மாதிரியான பலன்களையும் கொடுப்பதில்லை. எனவே நாம் எடுக்கக்கூடிய நம்பர் என்பது அந்த ஃபுல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் TN23DA
அல்லது டிஜே 5455 என்று கம்ப்ளீட்டாக கணிதம் செய்து வரக்கூடிய நம்பர் நமக்கு அனுகூலமான ஒரு நம்பராக இருக்க வேண்டும். ஒரு நம்பரானது எப்படி வேணாலும் வரலாம் என்று சிலர் இருக்கிறார்கள். அவர்களது போக்கில் போகட்டும். லக்கி நம்பர் என்று பார்க்கும் பொழுது ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் பிறந்த நம்பர் 6, நான் பிறந்த நம்பர் 5 என்று, எனக்கு கார் நம்பர் 6இல் வர வேண்டும் அல்லது பைக் நம்பர் 5இல் வர வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு எடுக்க போனால் ஒருவர் பிறந்த நம்பர் 3ஆக இருந்தால் அல்லது 2ஆக இருந்தால் அல்லது 4ஆக வரும் பொழுது கார் நம்பரோ பைக் நம்பரோ 2இல் 4இல் வந்தால் அது பெரிய அளவில் அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையாது. கார் நம்பராக இருந்தாலும் பைக் நம்பராக இருந்தாலும் ஒரே ரூல் தான். ஒரு குழந்தைக்கு பெயர் அமைக்கும் போது ஜாதகத்தை வைத்து எவ்வாறு நாம் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் நேமை ஃபிக்ஸ் செய்கிறோமோ அதே அனாட்டமியில் தான் லக்கி நம்பரையும் நாம் வாகனத்துக்கு தேர்வு செய்ய வேண்டும். மேலும் ஒரு குழந்தைக்கு பெயர் அமைக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் வி கவின் என்று பெயர் வைக்கிறோம் என்றால், கவின் என்பது காலிங் நேம், வி கவின் என்பது ரைட்டிங் நேம். ஸோ கவின்னு கூப்பிட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகணும். வி கவின் என்று வரும் பொழுதும் அவருக்கு அது ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். TN23DJ 1415 என்ற ஒரு நம்பரை நாம் தேர்வு செய்யும் பொழுது 1415 என்பதும் ஒர்க் அவுட் ஆக வேண்டும். TN23DJ 1415 என்ற கம்ப்ளீட் நம்பரும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆக வேண்டும். சமீபத்தில் எங்களுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு நாங்கள் எவ்வாறு இந்த நம்பரை தேர்வு செய்தோம் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இதற்குண்டான ஒரு உயர்நிலை புரிதல் என்பது ஏற்படும். என்னுடைய கிளைண்ட், இவர் பிறந்த தேதி 16th April 1983. இவருடைய ஜாதகம் ஸ்கிரீனில் கொடுத்திருக்கிறேன். ரிஷப ராசி, ரிஷப லக்னம். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு பொதுவாகவே சூரியன், புதன், சுக்கிரன் என்ற 3 கிரகங்களுமே யோகமான கிரகங்களாக அமையும். இங்கு ராசி லக்னத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது. இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக நம்முடன் பயணித்துக் கொண்டிருப்பவர். இவருக்கு 6ஆம் நம்பர் லக்கி என்று நாம் ஏற்கனவே இவருக்கு தேர்வு செய்து கொடுத்து ஒரு நல்ல உச்சத்தை அடைந்திருக்கிறார், ஒரு நல்ல வெற்றியை அடைந்திருக்கிறார். அந்த வெற்றியின் பரிசாகத்தான் இந்த லக்ஸுரி காரை இன்று இவர் வாங்குகிறார். நாம் 6ஆம் எண் இவருக்கு லக்கி என்று சொன்னபோது அவராகவே மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணி கொண்டார் என்றால், காருக்கு 6ஆம் நம்பர்ல நம்பர் எடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு 3 நம்பரை செலக்ட் பண்ணி வைத்திருந்தார். 0123, 0006. பேசிக் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ல பார்க்கும் பொழுது இந்த 3 நம்பருமே 6ஆம் நம்பர்ல தான் வரும். ஆனா இதில் எங்கே அவர் கவனமாக இல்லை என்றால், இவர் காரை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கோடு TN23DJ அப்படிங்கிற ப்ரீஃபிக்ஸ்க்கு பின்னாடி இந்த நம்பர் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, TN23DJக்கு நம்ம நியூமராலஜி பிரகாரம் கணக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்பர் 1 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இவராகவே 0123 அப்படிங்கிற ஒரு நம்பரை அவர் எடுத்திருந்தாருன்னா 0123ங்கிறது 6 வருது. 1 + 6 டோட்டல் நம்பருக்கு 7 வருகிறது. இந்த 7ஆம் எண் குறிக்கக்கூடியது கேது என்ற கிரகம். இந்த கேது என்ற கிரகம் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது. மேலும் இதற்கு சனியின் 3ஆம் பார்வையும் வந்து விடுகிறது. இதனால் இவர்களாகவே அந்த நம்பர்களை எடுத்திருந்தால் இவருக்கு அது ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் நம்பராக இருந்திருக்காது. ஸோ நாம் எவ்வாறு இந்த நம்பரை அவருக்கு தேர்வு செய்தோம்? ரிஷப லக்னத்துக்கும் ரிஷப ராசிக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே யோகக்காரர்கள். இவருக்கு புதன் ஜாதகத்தில் பாவ சக்கரத்தில் 11ஆம் பாவத்தில் வருகிறது. அதாவது 11ஆம் பாவம் என்பது லாபத்தில் வருகிறது. லக்னத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது குரு பார்வையில். TN23DJ அப்படிங்கிறது ஃபிக்ஸட், நாம் அதை மாற்ற முடியாது. நாம் எவ்வாறு இந்த நம்பரை தேர்வு செய்தோம் என்றால், நம்பர் மட்டும் 5 வர்ற மாதிரி செலக்ட் பண்ணினோம். ஸோ இந்த TN23DJவை நம்ம சேர்க்கும் பொழுது அது 6ஆக மாறும். ஏன்னா இந்த ப்ரீஃபிக்ஸுக்கு வேல்யூ 1, நம்பர் 5, 1 + 5 6. இப்போ நம்பர் 5 வர்ற மாதிரி நம்ம ஒரு 6 நம்பர்ஸை சஜஷன் கொடுத்தோம். என்னென்ன நம்பர்ஸ்னா 8699, 4145, 3236,
727750542345. இந்த லாஸ்ட் 3 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் சொன்ன 3 நம்பர்ஸ் செகண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது சொன்னோம். அது ஏன் அப்படி பிரித்தோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை இந்த பிரமிட் நியூமராலஜி கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ரிசல்ட்டை பார்த்தா உங்களுக்கே நன்றாக தெரியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்பது 727750542345. இந்த 3 நம்பரில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து அப்படின்னு சொன்னோம். அவர் 2345 அப்படிங்கிற நம்பரை செலக்ட் பண்ணினார். அதுக்குண்டான ஸ்க்ரீன்ஷாட், அதாவது அந்த நம்பரை வாகனத்தில் ஃபிட் பண்ணினதுக்கு பிறகு வந்த ஃபோட்டோஸையும் இப்பொழுது இங்கு ஷேர் செய்கிறோம். நீங்கள் நிறைய இடத்தில் கவனித்திருப்பீர்கள், இந்த 2345 என்ற ஒரு நம்பர் வந்து ஒரு விவிஐபிஸ் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர். என்ன சார், விவிஐபிஸ் மட்டும்தான் இந்த நம்பரை யூஸ் பண்ணணுமா? சாதாரண மனிதர்கள் வெற்றியாளர்களாக மாறி பிறகு ஒரு வெற்றியாளர்கள் விஐபிஸாகவோ விவிஐபிஸாகவோ மாறுவதற்கு எண்களை மாற்ற வேண்டும், எண்ணங்களை மாற்ற வேண்டும். இந்த எண்கள் கண்டிப்பாக உங்களை அந்த உச்சிக்கு எடுத்து செல்லும். 0லேருந்து 10,000 வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு 1000 நம்பர்ஸ் தான் லக்கி நம்பர்ஸாக வருகிறது. அதில் ரொம்பவும் ஹேண்ட் பிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணினா ஒரு 100 நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அந்த 100ல் ஒரு முக்கியமான நம்பர் இந்த 2345. ஒரு வெற்றி என்பது நமக்கு கிடைத்து விட்டது. அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த எண்ணானது ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வேலை செய்யும். ஒரு பெரிய இன்ஜினியர் வந்து இறங்குகிறார். அவர்கிட்ட நம்ம ஒரு 10 கோடி ரூபா இல்லை 20 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது அவர் வரக்கூடிய அந்த வாகனம் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரெஸ் செய்கிறதோ அந்த வாகன எண் அதற்கு மேல் அவரையும் நம்மையும் டாமினேட் செய்து, சரி இவருக்கு இந்த பொறுப்பை நாம் கொடுக்கலாம் என்ற அளவில் நம்மை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் செய்யும். இப்போ இந்த வீடியோவில் நான் பேசிக்கலாக சில நம்பர்ஸ் கொடுக்கிறேன். அதாவது நம்மை சந்திக்க முடியாத நபர்களுக்கு கூட இந்த நம்பர்ஸ் என்பது கண்டிப்பாக உபயோகப்படும். நிறைய வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கே 1ஆம் நம்பர் லக்கியா, 3ஆம் நம்பர் லக்கியா, 5ஆம் நம்பர் லக்கியா, 6ஆம் நம்பர் லக்கியா, 9ஆம் நம்பர் லக்கியா என்பது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது இந்த எண்களை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். அதாவது 1ஆம் எண்ணில் எடுக்கும் பொழுது 4555, 2323, 1414, 1234, 4141, 3232, 6886 போன்ற எண்களை எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் எண்ணில் எடுக்கும் பொழுது 3333, இது கொஞ்சம் காஸ்ட்லியான நம்பர். 3999 போன்ற எண்ணை கூட அவர்கள் எடுக்கலாம். மேலும் 3ஆம் எண்ணில் 2127, 3036, 3936 இந்த எண்களை எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் எண் வேணும் பொழுது 2345, 2363, 3272, 4145, 7799, 4559, 3236 இந்த எண்களை எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் எண் வேணும் பொழுது 2772, 4545, 3663, 4554, 2727, 3645 இந்த எண்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த எண்களை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் வரும். ப்ளஸ் வரலனாலும் கண்டிப்பாக மைனஸ் வராது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மைனஸ் வரவில்லை என்றாலே அது ஒரு ப்ளஸ் என்றுதான் நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர சிங்கிள் டிஜிட் 7, சிங்கிள் டிஜிட் 8, சிங்கிள் டிஜிட் 3 போன்ற சில ரேர் நம்பர்ஸை நாம் எடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நாம் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி பிரகாரம் ஜாதகத்தை மையமாக வைத்துத்தான் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பரை நாம் எடுக்க முடியும். சிலர் சொல்வார்கள், சார் ஒரு பெரிய லக்ஸுரி கார் பெரிய விலை கொடுத்து வாங்கிவிட்டேன், ஆனால் அந்த நம்பர் எனக்கு லக்கியாக இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு வெஹிக்கிளில் ஒரு வேலைக்கு போகும்போது டக்குன்னு வேலை நடக்குது, ஆனால் இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகும் பொழுது போன நபரை பார்க்க முடியவில்லை, எனக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்கவில்லை, என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். முதலில் அந்த வாகன எண் நன்றாக இருக்கிறதா என்பதை அலசி ஆராயுங்கள். ஒருவேளை அந்த வாகன எண் நன்றாக இருந்து உங்களுக்கு அது பொருந்தவில்லை என்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் லைஃப் பார்ட்னருக்கோ, உங்கள் அப்பாக்கோ, உங்கள் அம்மாக்கோ ஜாதக ரீதியாக பொருத்தமாக அமைந்தால் வாகனத்தை அவர்கள் பெயரில் மாற்றிவிட்டு
நீங்கள் அந்த வாகனத்தை உபயோகித்துக் கொள்ளலாம். இல்லை சார், இதை நான் விற்க போனால் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகுது, இது என் கம்பெனி பேரில் தான் இருக்குது, ஏதாவது வேற ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கும்பொழுது சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம். வாகன உரிமையாளர் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒசூர் மாதிரி ஒரு பார்டரில் இருந்தார். தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் ஆன அந்த வாகனம் ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருந்தார். ஆனால் அந்த வாகனம் என்ன பொருத்தமாக இல்லை. பிறகு அவர் வியாபாரம் பெங்களூரில் ஒரு பிரான்ச் செய்தார். ஸோ அந்த வாகனத்தை நாங்கள் என்ன பண்ணினோம்னா, பெங்களூரில் போய் இவருடைய கம்பெனி பேரில் ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரீரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு லக்கி நம்பர் எடுத்து கொடுத்தோம். பிறகு அந்த வாகனம் அவருக்கு இன்று ஒரு லக்கி வாகனமாக மாறிவிட்டது. ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வாகனத்தின் எண் நமக்கு அதிர்ஷ்டமாக இல்லை என்றாலும் ஒரு 50-60% நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணியோ ஓனரை சேஞ்ச் பண்ணியோ அந்த வாகனத்தை நாம் எடுத்து உபயோகித்து கொள்ளலாம். வேற வழியே இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த வாகனத்தை விட்டுவிட்டு நாம் வேற ஒரு வாகனம் வாங்க வேண்டும். இது ஒரு ரொம்ப ரேரான ஒரு சொல்யூஷன் தான். ஆனால் சில சமயத்தில் இந்த சொல்யூஷனை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த பதிவின் மூலம் ஏராளமான விஷயங்கள் நாம் தகவல்கள் கொடுத்துள்ளோம். நீங்கள் புதிதாக ஒரு வாகனம் வாங்கும் பொழுதோ அல்லது உங்கள் நண்பர்கள் வாகனம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். பேசிக் அஸ்ட்ராலஜி ப்ளஸ் பேசிக் மேத்தமெட்டிக்கல் சென்ஸ் இருந்தால் ஈஸியாக எவ்வாறு அந்த மோஸ்ட் லக்கி நம்பரை வாகனத்துக்கு எடுக்க வேண்டும் என்பதை இந்த பதிவை 2-3 தடவை பார்த்து நீங்களாகவே கணிதங்களை வெகு எளிதாக போட்டு மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு மோஸ்ட் லக்கி நம்பரை உங்களது வாகனத்துக்கு ஃபிக்ஸ் செய்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது.